ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜகிரி அகாடமி. இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு தேவையான 1 மார்க்ஸ் அண்ட் டிஎன் டெட்டுக்கு தேவையான 1 மார்க்ஸ் தான் நம்ம இதில் பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா? தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து டிஆர்பியில் நடக்கக்கூடிய எல்லா எக்ஸாம்லேயுமே வந்துட்டு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு வைப்பாங்க. அதில் மொத்தம் 50 கேள்விகள் கேட்பாங்க. அதில் இருக்கக்கூடிய கேள்விகள் பதில்கள் அனைத்துமே வந்துட்டு 10வது வகுப்பு தரத்தில் மட்டும்தான் அமைந்திருக்கும். ஓகேங்களா? இது வந்துட்டு நீங்கள் வந்து எந்த மாதிரி எக்ஸாம் எடுத்தாலும், டிஆர்பி சம்மந்தப்பட்ட எந்த எக்ஸாம் எடுத்தாலும் நீங்கள் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறத ஒன்று எழுதணும். ஓகே, அதுக்கு வந்துட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது போக டிஎன் டெட் படிக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதிக இன்ட்ரொடக்ஷன் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நம்ம கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ் மட்டும் இதில் நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் வந்துட்டு இதை ரீகால் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. மரம் செடியின் நின்று பூ கீழே விழுந்த நிலையை குறிக்கும் சொல் எது அப்படின்னா ஆன்சர் வந்துட்டு வி. ஆன்சர் வி. திராவிட மொழிகளின் ஒப்பியல் இலக்கணம் என்னும் நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் கால்டுவெல். திருவள்ளுவர் தவச்சாலை அமைந்துள்ள இடம் எது? ஆன்சர் அல்லூர். குச்சியின் பிரிவு எச்சொல்லால் அழைக்கப்படுகிறது? ஆன்சர் இனுக்கு. பொறுத்துக 4 கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஆன்சர் அப்படி மேட்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தாள். தாள் அப்படின்னு எதை சொல்வோம் அப்படின்னா நெல், கேழ்வரகு முதலியவற்றின் அடிப்பகுதியை தாள் அப்படின்னு சொல்லுவோம். தண்டு அப்படின்னா தண்டு, கீரை முதலியவற்றின் அடிப்பகுதியை சொல்லுவோம். கோல் அப்படிங்கிறது நெட்டி, மிளகாய் செடி முதலியவற்றின் அடிப்பகுதியை கோல் அப்படின்னு சொல்லுவோம். தூறு அப்படிங்கிறது குத்துச்செடி, புதர் முதலியவற்றின் அடிப்பகுதி. ஓகேங்களா? ஓகே, அடுத்தது மேட்ச் தான். தட்டு, களி, கலை, அடி. இப்போ இந்த 4க்கும் எந்த ஆன்சர் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக மேட்ச் பண்ணுறோம். தட்டு அப்படின்னா வந்துட்டு கம்பு, சோளம் முதலியவற்றின் அடிப்பகுதி. கம்பு, சோளம் முதலியவற்றின் அடிப்பகுதியை தட்டு அப்படின்னு சொல்லுவோம். களி அப்படின்னா கரும்பின் அடிப்பகுதியை வந்து களி அப்படின்னு சொல்லுவோம். கலை அப்படின்னா மூங்கிலின் அடிப்பகுதி கலை. அடி அப்படிங்கிறது புளிய மரத்தடி, வேப்ப மரத்தடி, இதை நார்மலாக யூஸ் பண்ணுற, இதை நீங்கள் ஈஸியாக மேட்ச் பண்ணிடுவீங்க. ஓகே, அடுத்தது கவை, கொம்பு, சினை, போத்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் மேட்ச் பண்ணணும். கவை அப்படின்னா கிளையின் பிரிவு, கொம்பு அப்படிங்கிறது கவையின் பிரிவு, சினை அப்படிங்கிறது வந்துட்டு அடிமரத்தினின்று பிரியும் மாபெரும் கிளை, போத்து அப்படிங்கிறது சினையின் பிரிவு. இது எல்லாமே நம்ம ஒரு ஆர்டராக ஒரு லெசனாகவே நம்ம வந்துட்டு டீச் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லெசன் ஃபுல்லாக நீங்கள் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு அதை லேர்ன் பண்ணிக்கங்க. டைரெக்டாக அது இருக்க 1 மார்க்ஸ் வேணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பொருந்தாதவற்றை கண்டறிக. தூறு, கலை, களி, கவை இப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் கவை தான் வந்துட்டு ஆட் 1 அவுட். தாள், தண்டு, கிளை, கோல். கிளை மற்றெல்லாம் வந்துட்டு அந்த தண்டு பகுதி. கிளை அப்படிங்கிறது பெரிய மரத்தோட இதாக போயிடும். ஓகே, பொருந்தாதவற்றை கண்டறிக. கவை, தட்டு, கொம்பு, சினை. தட்டு அப்படிங்கிறத இதில் பொருந்தாத ஆன்சர். கவை அது வந்து அடுத்தது வந்துட்டு பொருந்தாத இணையை கண்டறிக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கவை அப்படிங்கிறது குச்சியின் பிரிவு. இது மட்டும்தான் தப்பு. மற்ற எல்லாமே வந்துட்டு கரெக்டு. கொம்பு, போத்து, குச்சி இதுக்கெல்லாம் வந்துட்டு கரெக்டான அர்த்தத்தை தான் இதில் சொல்லியிருக்காங்க. கொம்பு அப்படின்னா கவையின் பிரிவு, போத்துன்னா சினையின் பிரிவு, குச்சி அப்படிங்கிறது போத்தின் பிரிவு. வேறுபட்ட குழுவினை கண்டறிக. இதில் ஆன்சர் வந்து களி, குச்சு, இனுக்கு, கலை அப்படிங்கிறது. மற்ற எல்லாமே வந்துட்டு ஒரே ஆர்டரில் வரும். ஓகே, இலை, தாள், தோகை, ஓலை. இது நம்ம இப்போ மேட்ச் பண்ணணும். இலை அப்படின்னா வந்துட்டு புளி, வேம்பு முதலியவற்றின் இலை. தாள் அப்படிங்கிறது நெல், புல் முதலியவற்றின் இலை. தோகை அப்படிங்கிறது சோளம், கம்பு முதலியவற்றின் அடிப்பகுதி. ஓலை அப்படிங்கிறது தென்னை ஓலை, பனை ஓலை, இது சம்மந்தப்பட்டது. பொருத்தமற்ற ஒன்றை காண்க. சண்டு, சருகு, தோகை, கட்டை. இதில் பொருந்தாத ஒன்று கட்டை அப்படிங்கிறது. மற்றெல்லாம் இலையோட காய்ந்த பகுதி அந்த மாதிரி இருக்கிறது மீன் பண்ணுறது. ஓகே, பொருந்தாத இணையை கண்டறிக. சண்டு காய்ந்த தாளும் தோகையும், சருகு காய்ந்த இலை, தாள் புளி, வேம்பு முதலியவற்றின் இலை, தோகை சோளம், கம்பு முதலியவற்றின் இலை. இதில் பொருந்தாத ஒன்று அப்படின்னு கேட்டிங்கன்னா தாள் அப்படிங்கிறது வந்து புளி, வேம்பு முதலியவற்றின் இலை அப்படிங்கிறது பொருந்தாதது. வேறுபட்ட குழுவினை கண்டறிக. இதில் ஃபுல்லாக ரீட் பண்ணிங்கன்னா கருக்கல், கச்சல், கொத்து, குலை இதுதான் வந்துட்டு ஆட் 1 அவுட்டாக வரும். தும்பி இச்சொல்லின் பொருள் வண்டு. தும்பி அப்படின்னா சொல்லின் பொருள் வண்டு.
தாவரங்களின் இலை வகைகளை குறிக்கும் சொற்கள். இலை, தாள், தோகை, ஓலை, சண்டு, சருகு. இதெல்லாம். நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று பாடியவர் யார் அப்படின்னா பாரதியார். நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று பாடியவர் பாரதியார். சொல்லாராய்ச்சியில் பாவணரும் வியந்த பெருமகனார் யார் அப்படின்னா இளங்குமரனார். சொல் ஆராய்ச்சியில் பாவணரும் வியந்த பெருமகனார் யார் அப்படின்னா இளங்குமரனார். பாவணர் நூலகம் ஒன்றை உருவாக்கியவர் யார்? இளங்குமரனார். தமிழ் வழி திருமணங்களை நடத்தி வருபவர் யார்? இளங்குமரனார். விழிகளை இழக்க நேரிட்டாலும் கூட தாய் தமிழினை இழந்துவிடக் கூடாது என்று எண்ணியவர் யார்? இளங்குமரனார். இளங்குமரனார் யார் போல இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டார்? திருவிக. இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கொண்டிருந்தவர் ஈரா இளங்குமரனார். விழிகளை மூடியபடி எழுதும் ஆற்றல் வாய்ந்தவர்கள் 2 பேர். ஒன்று திருவிக, இன்னொன்று இளங்குமரனார். தமிழ் தென்றல் என்று போற்றப்பட்டவர் யார்? திருவிக. உலகிலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எது? மாநாட்டுக்குரிய முதல் மொழி தமிழே என்று கூறியவர் யார்? மலேசியா. மலேசியா தான் ஃபர்ஸ்ட் நடத்தினாங்க தமிழ் மொழிக்காக. யார் சொன்னாங்கன்னா அப்பாத்துரையர். பன்மொழி புலவர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? அப்பாத்துரையர். சம்பா நெல்லின் உள்வகைகள் எத்தனை? 60. மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார்? தேவநேய பாவலர். தமிழ் சொல்வளம் என்னும் கட்டுரை இடம்பெற்றுள்ள நூல் எது? சொல்லாய்வு கட்டுரைகள். எழுதினது தேவநேய பாவனர். பொருத்திக்காட்டு அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச் கொடுத்துருக்காங்க. சுள்ளி, விறகு, வெங்கலி, கட்டை. சுள்ளி அப்படின்னா காய்ந்த குச்சி. விறகுன்னா காய்ந்த சிறு கிளை. வெங்கலி அப்படின்னா காய்ந்த களி. கட்டை அப்படின்னா காய்ந்த கொம்பும் கவையும் அடியும். பொருத்திக்காட்டுக மேட்ச் கொடுத்துருக்காங்க. இளநீர், நூவாய், கருக்கல், கச்சல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இளநீரோட மேட்சிங் முற்றாத தேங்காய். நூலாய் அப்படின்னா இளம்பாக்கு. கருக்கல் அப்படின்னா இளநெல். கச்சல் அப்படின்னா வாழைப்பிஞ்சு. பொருத்திக்காட்டுக மேட்ச்சு. சிவியல், அலியல், சொண்டு, வெம்பல். சிவியல் அப்படின்னா சுருங்கிய பழம். அலியல் அப்படின்னா குழுகுழுத்த பழம். சொண்டு பதராய் போன மிளகாய். வெம்பல் அப்படின்னா சூட்டினால் பழுத்த பிஞ்சு. ஒரு நாட்டு வளத்திற்கு தக்கபடியே அந்நாட்டு மக்களுக்கு எது அமைந்திருக்கும்? ஒரு நாட்டு வளத்திற்கு தக்கபடியே அந்நாட்டு மக்களுக்கு எது அமைந்திருக்கும்னா அறிவொழுக்கம். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குநராக பணியாற்றியவர் யார் அப்படின்னா தேவநேய பாவனர். உலக தமிழ் கழகத்தை நிறுவியவர், தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னா தேவநேய பாவனர். உலக தமிழ் கழகத்தை ஸ்டார்ட் பண்ணது அவர் தான். அது தலைவராக இருந்தவரும் தேவநேய பாவனர் தான். போர்த்துகீஸ் நாட்டு தலைநகரம் எது அப்படின்னா லிசுபன். இந்திய மொழியிலேயே மேலை நாட்டு எழுத்துருவில் முதலில் அச்சேரிய மொழி எது அப்படின்னா தமிழ் மொழி. காட்டிலா என்னும் போர்த்துகீஸ் என்னுள் தமிழ் மொழிபெயர்க்கப்பட்டதை குறிப்பிடுவது எது? 6ஆம் உலக தமிழ் மாநாட்டு மலர். கொழுந்தாடை என்பது எது? கரும்பின் நுனிப்பகுதி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் அந்த லெசனில் இப்போ நீங்கள் பார்க்க வேண்டிய ரொம்ப இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ் இதில் நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி படிக்க சொல்லுங்கள். நம்ம சேனலை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் எக்ஸாம் தேவையான எல்லா அப்டேட்ஸுமே நாங்கள் இதில் ஷேர் பண்ணுவோம். இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.